வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்றைக்கி தேதி 23ங்க. டிசம்பர் மாத புக்கிங்லாம் ஆரம்பிச்சாச்சு. காலையில் அங்கப்பிரதட்சணை புக்கிங் காலையில் ஆரம்பித்து போணுச்சு. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே அது புக்கிங் முடிஞ்சிச்சு. ஏன்னா முதல் 15 நாளைக்கு மட்டும்தான் அங்கப்பிரதட்சணை டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மார்கழி மாதம் முழுக்க அங்கப்பிரதட்சணை டிக்கெட் ஓப்பன் பண்ணல. முதல் 15 நாள் டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் தான் அங்கப்பிரதட்சணை டிக்கெட் புக்கிங் ஓப்பனில் இருந்தது. அதுவும் வெள்ளிக்கிழமையில் கிடையாது வேறு. பாக்கி 13 நாளைக்கு மட்டும்தான் அங்கப்பிரதட்சணை டிக்கெட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதே நிலைமை தான் அதுக்கு அடுத்து வரப்போகிற சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் கோட்டாவும் இதே மாதிரி தாங்க தொடரும். அதுலேயும் முதல் 15 நாளைக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதனால் அடுத்த 15 நாளைக்கு நீங்கள் பிளான் பண்ணாமல் முதல் 15 நாளைக்குள்ளார கண்டிப்பாக போகணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 15 நாளைக்கும் போது ரொம்ப டஃப்பாக கிடைக்கிறது. அதனால் கன்ஃபார்மாக போய் தான் ஆகணுங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த மாதத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓரளவு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கீழே திருப்பதியில் கொடுக்குற SSD டோக்கன் ஸ்டேட்டஸ் இது வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் கொடுத்தது. 23ஆம் தேதி நைட்டு 7 மணிலேருந்து ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 7, 8, 9, 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கும் எவ்வளோ டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 24ஆம் தேதி 3 மணிக்கு 4 மணிக்கும் ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் ஒரு 11,278 டிக்கெட்டு. இது வந்து ஒரு 3:45 4 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்க்கும்பொழுது ஒரு 3:45 3:30 மணி 3:45 பார்க்கும்பொழுது 11,270 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. அந்த நேரத்துக்கு பார்க்கும்போது இன்றைக்கி சாயந்தரம் தரிசனம் பார்க்குற டிக்கெட்டே கிட்டத்தட்ட ஒரு 2,500 டிக்கெட்டு இன்றைக்கி ஈவினிங் பார்க்குற டிக்கெட்டு அவைலபிள் இருந்திருக்கு. இது ஒரு 3:30 மணிக்கு கிட்டத்தட்ட இந்த டைம் ஸ்லாட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப நான் 4:30 மணிக்கு பார்க்கும்போதெல்லாம் முடிஞ்சுங்க. 4:30 மணி நான் எடுத்து பார்க்கும்பொழுது முடிஞ்சு அடுத்த நாள் ஸ்லாட்டில் 7,000 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. அதுக்கடுத்து ஸ்ரீவாரிமெட்டு நடபாதை கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டுக்கு 5:45 வழக்கம் போல் அவங்க 6 மணி கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி 5:45க்கு இன்றைக்கி எவ்வளோ கோட்டா ஓப்பன் ஆகுதுங்கிறத பற்றி டீட்டெயில் கொடுத்துட்றாங்க. அதில் பாருங்கள் 23ஆம் தேதி இன்றைக்கி மதியானம் 2 மணியில் ஸ்லாட் கொடுக்குறாங்க. 12 மணிக்கு கொடுக்கல. 2 மணி 3 மணி அப்புறம் 5, 8, 9ன்னு வரிசையாக கொடுத்துருக்காங்க. 3000 டோக்கன் தான் இன்றைக்கி கொடுக்குறாங்க. நேற்று 3000 தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி 3000 தான் கொடுக்குறாங்க. 4000 கொடுக்கலிங்க. ஏன்னா நேற்று சண்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் திருமலையில் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. அதனால் இன்றைக்கி 3000 டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி காலையில் போய் டோக்கன் வாங்கினாங்கன்னு வச்சுங்களேன். 6 மணிக்கு கொடுப்பாங்க. ஒரு 7 மணிக்குள்ள நீங்கள் டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா இன்றைக்கி ஒரு 7 மணிக்குள்ள கன்ஃபார்மாக அந்த டோக்கன்லாம் முடிஞ்சிருங்க. ஒரு 1 ஹவரில் ஒரு 3000 டிக்கெட் தானே அது. கன்ஃபார்மாக ஒரு 7, 7:30க்குள்ளே முடிஞ்சிடும். நடந்து போனோம்னா ஒரு 6 மணிக்கு டோக்கன் வாங்கி நடந்து போனோம்னா மேலே 8, 8:30க்கு போகலாம். மத்தியானம் 2 மணிக்கு ஸ்லாட்டு டிக்கெட் கொடுப்பாங்க. 2 மணி 3 மணி 5, 8, 9ன்னு கொடுத்துருக்காங்க. 3000 டோக்கன் தான் இன்றைக்கி ஸ்ரீவாரிமெட்டு நடப்பாதையில் கொடுக்குறாங்க. இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடப்பாதைக்கு போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காலைல 4:30 மணிலேருந்து பஸ் இருக்குங்க. ஷேர் ஆட்டோ நிறையா இருக்குது. 6 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இன்றைக்கி டோக்கனை வாங்கிட்டு சாமி தரிசனம் பார்க்கலாம். கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா 3000 டோக்கனுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. 1 ஹவரில் முடிஞ்சிடும் அது. அதனால் 6 மணிக்குள்ளார அங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள். உங்களுடைய டோக்கன் வாங்கிட்டு கண்டிப்பாக போய் இன்றைக்கே போய் தரிசனம் பார்க்கலாம். 4:30 மணிலேருந்து APSRTC பஸ் வரும். அப்புறம் TTDயோட ஃப்ரீ பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது. எது கிடைக்குதோ அதில் ஏறி ஸ்ரீவாரிமெட்டு போயிட்டீங்கன்னா அங்கே டோக்கன் வாங்கிட்டு போகலாம். ஸ்ரீவாரிமெட்டு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இதுக்கு அடுத்தது திருமலையில் உள்ள அகாமடேஷன். திருமலையில் நேரடியாக போய் எடுக்கக்கூடிய அகாமடேஷன் CRO ஆஃபீஸில் உள்ள ஸ்டேட்டஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா 5 மணிக்கு முன்னாடியே ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி 4:35 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இன்றைக்கி எவ்வளோ அவைலபிள் இருக்குங்கிறத கொடுத்துட்றாங்க. 4:35க்கு 1000 ரூம் 1518 ரூம் எதுவுமே இல்லை. நீங்கள் 5 மணிக்கு போனால் கூட ஃபஸ்ட்லேயே போய் நின்னா கூட 1000 ரூம் அவைலபிள் இல்லை. எதுவுமே அவைலபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அப்புறம் 50 ரூம் 300 ரூமில் மொத்தம் 891 ரூம் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 891 அப்படியே 5 மணி தான் கவுண்டர் திறக்கிறதுனால எல்லாமே அவைலபிள் இருக்குது. எவ்வளோ மொத்த ரூம்கள் இருக்குமோ அவ்வளோ ரூம்களும் அவைலபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது 6, 6:30 வரைக்கும் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ரூம் அலாட் ஆகிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக அலாட் ஆகிட்டே இருக்கும். இந்த 891 ரூம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் காலியாக தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு 5 மணிக்கு போனீங்கன்னா கன்ஃபார்மாக உடனே ரூம் கிடைக்கும். ஒரு 1/2 ஹவரில் உங்களுக்கு ரூம் மெசேஜ் வந்துடும். நீங்கள் போய் ரூம் 6 மணிக்குள்ளே ரூம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் அகாமடேஷன் அவைலபிள் இருக்குது. இப்போ தினசரி நம்ம அந்த அகாமடேஷன் டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா 5 மணிக்கு நம்ம இருந்தோம்னா கன்ஃபார்மாக 1 ஹவருக்குள்ள ரூம் கிடச்சிருங்க. 1 ஹவர்னா என்னங்க, நம்ம போய் பதிவு பண்ணிட்டு வெளியில் வந்தோம்னா அடுத்த 10 நிமிஷத்தில் மெசேஜ் வந்துடும் எங்கே அலாட் ஆகிருக்குன்னு. நம்ம அந்த ரூம் போய் அலாட்மெண்ட் எடுக்கிற டைம் தான். மேக்ஸிமம் ஒரு 5:30 மணி 5:45க்குள்ளே நீங்கள் ரூம் எடுக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலை தான் விடிய காலையில் இருக்குது. அதனால் CRO ஆஃபீஸில் விடிய காலையில் நீங்கள் போனீங்கன்னா கன்ஃபார்மாக 1 ஹவருக்குள்ள ரூம் உங்களுக்கு கிடைக்குங்க. அகாமடேஷன் ஆன்லைனில் கிடைக்கல, நேரடியாக தான் போய் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக ரூம் எடுக்கலாம். இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அப்புறம் மெடிக்கல் இஷ்யூஸ் உள்ளவங்களுக்கான கோட்டா இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. அதுவும் முதல் 15 நாளைக்கு மட்டும் தான் ஓப்பன் ஆகுங்க. வேணுங்கிறவங்க அதை ட்ரை பண்ணி டிக்கெட் எடுத்துங்க. இதுக்கு அடுத்தது நாளைக்கு காலையில் 300 ரூபா சிறப்பு வழி தரிசனம். நாளைக்கு மத்தியானம் திருமலையில் உள்ள அகாமடேஷன் திருமலை திருப்பதி 2க்கும் உள்ள அகாமடேஷன் ஓப்பன் ஆகுதுங்க. நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு. திருமலையை பொறுத்த வரைக்கும் தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அகாமடேஷன் எடுக்க முடியும். அதனால் ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் அகாமடேஷன் எடுக்கலாம்.
அப்படி மேலே கிடைக்கலன்னா கீழே திருப்பதியில் உள்ள சீனிவாசம் மாதவம் இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ தரிசன டிக்கெட் இருந்தால் தான் அங்கேயும் ரூம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே கிடைக்கலன்னா அடுத்தது இங்கே எடுத்துங்க. திருப்பதியில் இல்லைன்னா திருமலை ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல தான் எடுக்கலாம். ரூம் தரிசன டிக்கெட் எதுவுமே இல்லை, ஆனால் திருப்பதியில் தங்குறது ரூம் வேணும். திருமலையில் எடுக்க முடியாதுங்க, திருப்பதியில் தங்கணும். அதுக்கு எதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஏதாவது இருக்கிற விஷ்ணு நிவாசம், அப்புறம் திருச்சானூரில் இருக்க தோளப்ப கார்டன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் இல்லாமல் எடுக்கலாம். திருப்பதி திருமலையில் உள்ள அப்டேட் நியூஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸு இப்போ சொல்லியிருக்கேன். இதை இந்த என்ன ஸ்டேட்டஸ் இப்போ இருக்குதோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த நட போகும்போது நம்ம பிளான் பண்ண முடியும். ஓரளவு நம்ம பிளான் பண்ண முடியும். இந்த அளவுக்கு நேரத்துக்கு போனால் டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்ம கிடைக்கும். அதனால தான் இந்த அப்டேட் வீடியோ பகலில் போடுறேன். வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க. மறுபடியும் இதுமாரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.